இந்த எண் வந்து ஆரம்பிக்கும்போது எல்லோரும் 1ஆம் நம்பரில் ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து 0ல் தான் ஆரம்பிக்குது. இந்த 0வை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம் நாட்டு அறிஞரான ஆரியபட்டா தான் கண்டுபிடிச்சது. 0 அப்படிங்கிறது ஆரம்பத்தை குறிக்கிறது. ஆரம்பம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ராகுவோட எண். அது மறைமுகமாக பார்த்தா ராகுவோட எண் வந்து 4ஆம் நம்பராக இருந்தாலும் கூட ராகுவோட ஒரு தன்மையை கொண்டது தான் இந்த 0ங்கிறது. இந்த 0ல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது யார் கையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ராகுவின் சின்னமான ராகுவின் குறியீடான விநாயகர் கையில் நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். மோதக வடிவத்தில் இருக்கும். அந்த மோதக வடிவங்கிறது 0 வடிவத்தில் இருக்கும். அதற்குள்ளே இருக்கிறதுடைய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பூரணம்னு சொல்லுவாங்க. பூரணம் வெற்றிடத்துக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து பூரணத்துலேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விநாயகரோட வடிவம் இதனுடைய வடிவத்தில் அடுத்த எண்டு கடைசி எண்டுன்னு கேட்டிங்கனாக்கா இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃபினிட்டி காட் ஆஃப் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கனாக்கா ஆஞ்சநேயரை தான் சொல்லுவாங்க. அவருடைய வாலில் வந்து அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை நீங்கள் பார்க்கலாம் மணி வடிவத்தில். ஸோ பிரபஞ்சத்தில் இது எப்படின்னா 0 to இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வடிவத்தில் தான் இந்த எண்கள் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, கண்டென்ட் ஆகிருக்கு.